நீதிமானை சோதி தருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீதிமானுடைய சந்ததியோடு இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீதிமான்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீதிமான்களுடைய எலும்புகள் எல்லாம் காப்பாற்றுகிறீரே உமக்கு ஸ்தோத்திரம். நீதிமான்கள் கைவிடப்பட்டதில்லையே உமக்கு ஸ்தோத்திரம். நீதிமான்களின் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதில்லையே உமக்கு ஸ்தோத்திரம். நீதிமான்களை தாங்கும் கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம். நீதிமான்களுக்கு உதவி செய்து விடுவிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டீரே உமக்கு ஸ்தோத்திரம். நீதிமானை பனையை போல செழிப்பாக்கி லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளர செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீதிமான்களை சிநேகிக்கும் கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம். நீதிமான்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள் என்றீரே உமக்கு ஸ்தோத்திரம். உத்தமனுக்கு துணையாயிருக்கும் கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம். உத்தமர்களின் நாட்களை அறிந்திருக்கும் கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்குபவரே உமக்கு ஸ்தோத்திரம். சாந்த குணம் உள்ளவர்களை உயர்த்தும் கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம். சாந்த குணம் உள்ளவர்களை இரட்சிப்பினால் அலங்கரிப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். சாந்த குணம் உள்ளவருக்கு வழியை போதிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு பயந்தவர்களுக்கு உடன்படிக்கையை தெரிவிப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென்.